நியூஸ் தமிழ் கழுகு. தாவிகாவா திமுகவாங்கிற யோசனையில இருக்கிற ஓபிஎஸ் நிச்சயமா தேசிய ஜனநாயக கூட்டணியில சேரக்கூடாதுங்கிற முடிவை எடுத்துட்டதா சொல்றாங்க. தனிக்கட்சி இல்லங்கிற முடிவில் இருக்கிற ஓபிஎஸ் தன்னோட உரிமை மீட்பு குழுவுக்கு அதிமுக உரிமை மீட்பு கழகம்னு பேரை மாத்தி இருக்காரு. எப்படியும் தன்னை திரும்பவும் அதிமுகவில் சேர்த்து விட்டுருவாங்கன்னு பாஜகவை நம்பின ஓபிஎஸ் ஏமாற்றத்துல இருக்கிறதா சொல்றாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாங்க, உங்களுக்கான தொகுதிகளை எங்களுக்கு ஒதுக்குற தொகுதிகள்ல இருந்து கொடுக்கிறோம்னு பாஜக தரப்புல சொல்லப்பட்டுச்சான். ஆனா அவரோட ஆதரவாளர்கள் நம்மள அதிமுகவில் சேர்த்துக்கிட்டா போகலாம், பாஜக கூட்டணியில அவங்க கொடுக்கிற தொகுதிகளை நிக்க வேணாம்னு சொல்லிட்டாங்களாம். ஆனா எடப்பாடி தரப்புல ஓபிஎஸ் சேர்த்துக்க மாட்டோம்னு பாஜக தரப்புக்கு திட்டவட்டமா சொல்லிட்டதுனால அதிமுக ஒருங்கிணைப்பையே பாஜக கைவிட்டுடுச்சான். இனி பாஜகவை நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு முடிவு செஞ்ச ஓபிஎஸ் 100 நாள் வேலை திட்டத்தோட பேரை மாத்தின மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவிச்சு நிதி பகிர்வுல தமிழ்நாட்டை புறக்கணிக்கிற மத்திய அரசு இப்ப புது சட்டத்தினால வெந்த புண்ணுல வேல் பாய்ச்சுதுன்னு முதல் ஆளா காட்டமா அறிக்கை வெளியிட்டிருக்காரு. ஏற்கனவே திமுக முகாமோட நட்புல இருக்கிற ஓபிஎஸ் செங்கோட்டையனோட தொடர் பேச்சுவார்த்தையால தாவேகவுக்கு கூட்டணியாவோ இல்ல செங்கோட்டையன் மாதிரி கட்சியிலேயே சேர்ற முடிவுல இருக்கிறதா பேசிக்கிறாங்க. நியூஸ் தமிழ் கழுகு.